திவ்யா, என்ன இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எல்லாரும் கூப்பிட்ருக்காங்க, என்ன விஷயம்? கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இருக்காது. நீ தான் இந்த ப்ராஜெக்டோட டிஎல். என்னாச்சு? நான் தான் டிஎல். ஆனால் எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. எது கூப்பிட்ருக்காங்கன்னு ஐடியா இல்லை. இருக்கிறாங்களே இந்த மேடம், இவங்க தான் வந்து ஃப்ளோரில் அசம்பிள் ஆக சொன்னாங்க எல்லாரையும். மேபி அவளுக்கு தெரியுமா இருக்கும் என்னன்ட்டு. ஏய், அங்கே பாரு, எம்டியே வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்டில் இதை சொதப்பிருக்குமா? ஏன்னா சீக்கிரம் வேறு சப்மிட் பண்ணிட்டோம். ஏதாவது இஷ்யூவாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஓட்ட வாயை மூட்டு சும்மா இருந்துருடா. இந்த ப்ராஜெக்ட் நம்பி தான் எனக்கு ப்ரமோஷன்லாம் இருக்குது. தயவு செஞ்சு வாயை மூடிடு. அப்படி தான் நடந்தது, அவ்வளோதான் நீ. Hi everyone. I hope everyone are doing good, right? Do you people have any idea why we are assembled today? Maybe any update regarding previous projects, sir? Yes, you're right. இந்த டீமோட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்ல ப்ரீவியஸாக. ஸோ அதுக்கான ஃபீட்பேக் கிளைண்ட் கிட்ட இருந்து நமக்கு மெயில் வந்திருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆக்சுவலாக இந்த டீலை வச்சு பண்ணியிருக்கலாம், பட் ஐ ஹாவ் டு டாக் வித் எவ்ரி ஒன். அதனால தான் இந்த மீட்டிங். ஏய், எனக்கு பயமாக இருக்குடி. ப்ரெசன்டேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்னன்னு தெரியலடி. ஃபீட்பேக்லாம் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பேட் ஃபீட்பேக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏய், அவர் ஜஸ்ட்டு ஃபீட்பேக்குன்னு தானே சொன்னார். நீ எதுக்கு நெகட்டிவ்னு சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவெலாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் இது டிஸ்கஷன் மீட்டிங் தான் நினைக்கிறேன். நீ ரொம்பலாம் வரி பண்ணிக்காத. ஃபீட்பேக்கா? ஏய் நவீன், நீ சொன்ன மாதிரி அவர் ஃபீட்பேக்குன்னு தான் சொல்கிறாரு. ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்குமா? ப்ராஜெக்ட் சொதப்பிடுச்சா? ஐயோ, எல்லாம் இந்த நிலாவால் தான். இவ தான் ஸ்டார்டிங்கில் சொதப்பிட்டா. என் ப்ரமோஷனை நம்பி தாண்டா இருக்குது. சே, தெரியலையே, பார்க்கலாம் இரு. எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இருக்காது. அவர் தான் டிஸ்கஷன் சொல்கிறாருல, மேபி ஏதாவது டிஸ்கஷனாக தான் இருக்கும். நீ ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக கிளைண்ட் நமக்கு கொடுத்த டெட்லைனை விட ப்ரீவியஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம். அது இங்கே எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அதனால தான் இந்த ஃபீட்பேக் வந்திருக்கு. அதுக்கான ஃபீட்பேக் தான் இது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் தான் இங்கே. ஸோ இது உன்னால், இது என்னால், அதாவது ப்ளஸ் வந்தால் இது உன்னால், மைனஸ் வந்தால் இது என்னால் அப்படின்ற ஆர்குமெண்ட் இந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடாது. இட்ஸ் ஆல் டீம் ஒர்க். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேரும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. ஏய் நான் சொன்னேன்ல, இது ஏதோ நெகட்டிவ் தான். எனக்கு பயமாக இருக்குடி. எனக்கு என்னால் தான் ஏதாவது இருக்குமா? ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இது இஷ்யூ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளேம் என்கிட்ட வந்துடுமோ? ஏய் நிலா, ப்ளேம் எப்படி உனக்கு வரும்? அதான் அவர் தெளிவாக சொல்கிறாருல்ல. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க எல்லாருக்குமே இது ஈக்குவல் தான். இப்போ ஜாயின் பண்ணவங்க இருந்தாலும் சரி, இங்கே டிஎல்லாகவே இருந்தாலும் சரி, அதை தான் அவர் சொல்ல வராரு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ ஃப்ரீயாக விடு. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து 1 வீக் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீ எதுக்கும் பேனிக் ஆகாது, ஃப்ரீயாக விடு. நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க, ஆனால் என் மைண்ட் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேது. மைண்ட் ஃபுல்லாக அதை நெகட்டிவாக இருக்கணும் மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்குது. இவர் வேறு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். சரி இருங்க பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி எதுவும் நடந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னடா 2 பேர் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம், ப்ளஸ்ஸா மைனஸா, பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கா, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் இழுக்காமல் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரோம். ஆக்சுவலாக கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதுவும் கொடுத்த டெட்லைனை விட 1 வீக் பிஃபோர். இட்ஸ் அ ஹியூஜ் திங். நம்ம 1 வீக் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஃப்ரம் ப்ரெசன்டேஷன் டு சப்மிட்டிங் த ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டாக டீம் பண்ணியிருக்கு. அதை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங். இல்லை போதுமா? இட்ஸ் நாட் நெகட்டிவ் டி, பாசிட்டிவ் ஃபீட்பேக். நல்லா நோட் பண்ணியா? ப்ரெசன்டேஷன்லேருந்து அவர் ஒன்று தான் சொல்லாமல் சொல்கிறாரு. இல்லை ஆமாடி, இங்கே ப்ரெசன்டேஷன் சொல்லணும் அவசியமே இல்லை, ஆனாலும் மென்ஷன் ஆகுதுல்ல. நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். அவர் யார், அவரோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்லவும் விரும்பலை.
இதுக்கப்புறம் இவங்களை இது மாதிரி பேச விடாமல் பார்த்துக்கணும். அவர் காதில் கேட்டதுன்னா அவ்வளோதான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாஃபு இந்த மாதிரிலாம் பேசுவீங்களான்னு தேவையில்லாமல் இவங்களையும் திட்டுவார். சீக்கிரமாக இவங்க சொல்லி புரிய வைக்கணும். ஹே திவ்யா, தப்பிச்சிட்ட போலையே. ப்ராஜெக்ட் நல்ல ஃபீட்பேக் தான் வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ ஆமாடா, நான் கூட பயந்துட்டே இருக்கேன். அப்பா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு. நல்ல வேலை, நல்ல ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. அப்பா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி வித் திஸ், ரைட்? உங்களுக்கு எப்படியோ, பட் த மேனேஜ்மெண்ட் வாஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இதில் நல்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கிளைண்ட்கிட்ட இருந்தும் அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். டிஎல் வந்து சொல்கிறத விட நாங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மீட்டிங். மாமா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இந்த ப்ராஜெக்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம தைரியமாக எனக்கு எங்கள் போஸ்டிங் வேணும் மாமாட்ட கேட்கலாம். அப்பா ஃபைனலி இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணி வச்சா போய் இவங்க கூட ஒர்க் பண்ண நிலைமைக்கு வந்துடுச்சு. எனிவே இப்போவாவது கொஞ்சம் குட் நியூஸ் வந்திருக்கு நமக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. உங்களால் கெஸ் பண்ண முடியுமா கூட எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப குட் நியூஸ். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும் போதே. ஒருவேளை நம்ம ப்ரமோஷன் தான் சொல்கிறாரோ, அதுதான் சர்ப்ரைஸாக சொல்கிறாரோ. ஓ மை காட், இன்றைக்கே ப்ரமோஷன் தர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸா? என்ன வாடி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு திவ்யா இருக்காங்கல்ல, மேபி அவங்களுக்கு ப்ரமோஷன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கு தான் டிஸ்கஷன் நினைக்கிறேன். இருக்கலாம்டி. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணதே நம்ம எல்லாரும். பட் ப்ரமோஷன் ஒரு ஆளுக்கு மட்டும். இதுதான் இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிற பிரச்சனையே. என்ன எவ்வளோ யோசித்தாலும் கெஸ் பண்ணவே முடியலையா? பிகாஸ் இதை நாங்களே கெஸ் பண்ணல, எங்களுக்குமே தெரியாது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்ததுனாலையும் 1 வீக் பிஃபோர் அவங்க டெட்லைனுக்குள்ளே கொடுத்ததாலையும் கிளைண்ட் நமக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்ஸ் கிஃப்டா? அப்போ இது கண்டிப்பாக ப்ரமோஷனை பற்றி இல்லை, வேறு எதுவும் போல் இருக்குது. கிளைண்ட் கிஃப்டா? அப்போ இது கண்டிப்பாக ப்ரமோஷனை பற்றி இருக்காது. சே, நான் கூட ப்ரமோஷன் நினச்சிட்டேன். கிளைண்ட் கிஃப்டா? அப்போ இது கண்டிப்பாக ப்ரமோஷனை பற்றி இருக்காது. சே, நான் கூட ப்ரமோஷன் நினச்சிட்டேன். புரியுது, எல்லோரும் ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. ஸோ இதுக்கு மேலே இருக்காமல் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்ட். ஸோ தட் இஸ் த கிஃப்ட் ஃப்ரம் கிளைண்ட் சைட். A to Z எல்லாமே அவங்களோட பிளானிங் தான். நம்ம ஜஸ்ட் வந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீக்கெண்ட்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் வீக்கெண்டில் மீட் பண்ணுவோம். ஓகே? ட்ரிப்பா? ஓ மை காட், இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இந்த ட்ரிப்பும் நல்லது தான். நானும் ரொம்ப நாளாக நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன், ஆனால் ஆஃபீஸில் பண்ண முடியல. இந்த ட்ரிப்பு தான் நமக்கான சூப்பரான இடம். பார்த்துக்கலாம். ட்ரிப்பா? நான் எத்தனை நாள் கூப்பிட்ருப்பேன், வாங்கம்மா வெளியே போகலாம், எங்கேயாவது வெளியே போகலான்னு. எத்தனை நாள் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரிப்லேயே நான் என்ன பண்ணுறேன்னு. இது எனக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏய் சூப்பரு! ட்ரிப்பா? செம்ம போ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் ஆமாடி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரிப்பெலாம் நான் போனதே தெரியுமா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இல்லை எனக்கும் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிப் போக போகிறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. போகிறோம், ஜாலியாக இருக்கும், சும்மா தெறிக்க விடுறோம். ஓகேவா? எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குடி. ஆனால் நான் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். என்னால் வர முடியுமான்னு தெரியல. நீங்கள் எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வாங்கடி. கண்டிப்பாக நான் வரமாட்டேன். சும்மா சந்தோஷம் மட்டும் தான் பட்டுக்க முடியும் என்னால். ஹேய், நீ எதுக்கு பயப்படுற? இதுக்கு முன்னாடி ட்ரிப்பே போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிற. அப்புறம் என்ன, நம்ம காலேஜ் படிக்கும்போது ட்ரிப்பில் வந்ததே கிடையாது. இப்போ நீ வந்து தான் ஆகணும். உன் சித்தி தானே, அதுக்கு தானே நீ பயப்படுற. அதை நான் பார்த்துக்குறேன்.
நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, புரியுதா? நான் பார்த்துக்குறேன். இரு, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்களா? புரியல. நீங்கள் 2 பேர்னா நானும் சந்தியா மட்டுமா? நீ வரலையா? அதானே, அது என்னடி நீங்கள் 2 பேரும்? நான் தான் வர்றது கஷ்டம், என்ன எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப சண்டை போட்டோ இல்லை கஷ்டப்பட்டோ போய் சொல்லி தான் வரணும். உனக்கு என்னடி, ஆன்ட்டி அங்கிள்லாம் விட்டுருவாங்கல்ல, அப்புறம் என்ன வரலன்னு சொல்கிற? வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. எனக்கு தான் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கடி ப்ளீஸ், கம்பல் பண்ணாதீங்க சரியா? சந்தியா நீ கண்டிப்பாக போகணும், புரியுதா? நான் பார்த்துக்குறேன், நீ போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்குறேன், நீ போயிட்டு வா. ஓ, நீங்கள் வர மாட்டீங்க, நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணுறீங்களா? எனக்கு ஏதாவது ரீசன் இருக்குது, உனக்கு ரீசன் இல்லாமல் நீ வரலன்னு சொல்கிற. எனக்கு ரீசன் இருக்குது, நானும் வரல, போ. ஹேய், சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடி, எனக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளீஸ், ஓகேவா? ஓ அப்படியா, சரி ஓகேடி, அப்போ ஓகே, எனக்கு புரியுது, நீ ஒன்றும் வர வேண்டாம், விடு. ஹே, நீ என்னடி ஓகே சொல்கிற? அவள் வந்து இதை சொல்கிறான்னா அவளை கூப்பிடுவேன்னு பார்த்தா நீ என்ன அவளை கன்வின்ஸ் பண்ணாமல் ஓகேன்னு சொல்கிற? அதான் சொல்லிட்டாங்கல்லடி, அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ட்டு. அதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்டு அவங்க எல்லாம் நம்மலாம் போகல, மேடம் ஒன்றும் வர வேண்டாம், நம்மளும் போகல, நம்ம சொல்லிடலாம் போகலன்னு, சரியா? சரிடி நீலா, நீ போய் ஒர்க் பாரு. ஆமாம் மடி, கரெக்டு தான், அவங்களும் வர வேண்டாம், நம்மளும் போக வேண்டாம், நம்ம போய் ஒர்க் பார்ப்போம். சரிடி, நீ போய் பாரு. ஹேய், ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? நான் தான் வரல, நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் எந்த இஷ்யூவும் இல்லைல்ல, அப்புறம் என்னடி? நான் வரல, நீங்கள் ஏன் போகாமல் இருக்கீங்க? நீங்கள் போங்க. எங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னு யார் சொன்னது? எங்களுக்கெலாம் இஷ்யூஸ் இருக்குமா? அதெல்லாம் எதுவும் இருக்குது, நாங்களாம் போகல. நீ வரல, விட, நாங்கள் போனால் என்ன போகலன்னா என்ன? நீ போமா, நீ போய் வேலையை பார்ப்போ. நீலா ஏன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம மேலே இருக்க கோவத்தால் தான் வரமாட்டாளோ? இப்போ என்ன பண்ணுறது? ஏய் சந்தியா, வாட்ஸ்அப் பார்த்தியா? அஃபிஷியல் குரூப்லேருந்து இதை மெசேஜ் வந்திருக்கு. ஹே ஆமாடி வந்திருக்கு, எம்டி தான் அனுப்பியிருக்காரு. எவ்ரி ஒன், இட்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எவ்ரி ஒன் ஷுட் கம் டு திஸ் ட்ரிப் இன் திஸ் ப்ராஜெக்ட். தெர் இஸ் நோ டீவியேஷன் ஆன் தட். இஃப் எனி ஒன் ஆர் எனிபடி இஸ் ஃபேஸிங் எனி இஷ்யூ ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. மேடம், இப்போ என்ன சொல்ல போகிறீங்க மேடம்? எல்லோரும் கம்பல்சரியாக வரணுமா? வராதவங்க எம்டியை மீட் பண்ணணுமா? சரி, இப்போ எப்படின்னு எம்டியை மீட் பண்ணி தான் ஆகணும். போயிட்டா போ. ஓஹோ, அப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது கம்பல்சரின்னு. ஸோ எம்டியாக உன்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணணும், அதுக்காக இதெல்லாம். இப்போ தான் புரியுது. ஹே சந்தியா, என்னடி பேசிகிட்ருக்க? எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அண்ட் நான் எந்த பிளானும் பண்ணல, எனக்கு விருப்பம் இல்லடி இப்போ கூட, நான் வரலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்னம்மா, இப்போ நீங்கள் எம்டி ரூமுக்கு போவீங்க, எம்டி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வரேன்னு சொல்ல போகிறீங்க, அதுதானே ஸ்கிரிப்டு? சரி போங்க. அவர் ரூமுக்கு போகணுமா? ஏண்டி, இது ட்ரிப்பு தானே, ட்ரிப்பு நம்ம இஷ்டம் தானே, என்ன இவர் கம்பல்சரின்னு சொல்கிறாரு? இஃப் இன்கேஸ் வீட்டில் எதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவாராம்? அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். போயிட்டு வா, அவரே உனக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. போ. அவரை போய் பார்க்கணுமா? எனக்கு அவர்கிட்ட போய் பேசவே இஷ்டமே இல்லை. இப்போ தேவையில்லாமல் இதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். சரி, என்ன ட்ரிப்பு தானே, நம்ம இதுக்கு அவருக்காக யோசிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்துடுவோம். என்ன மேடம் ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க? கிளம்புங்க, போங்க. ரீச் அவுட் 2 minutes சொல்லியிருக்காருல்ல, போங்க. போயிட்டு எப்படி வரேன்னு சொல்ல போகிறீங்க, போங்க. ஏன்டி நீ வேறு? நான் அங்கே போகல, நான் அவர்கிட்ட பேசலாம் போகல. இப்போ என்ன ட்ரிப்பு தானே, நான் வரேன், நம்ம போகலாம். பாரு, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் வரீங்க. சரி. ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, நீ வேறு எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிவிட்டு? அதனால தான் நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறோம், நம்ம அதை பற்றி யோசிப்போம், சரியா?
என்ன ஓடி நீ வரேன்னு சொல்லிட்டல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம பிளான் பண்ணுவோம் நம்ம ட்ரிப்புக்கு. சரிடி, நம்மளே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரிப் போக போகிறோம். ஆக்சுவலாக சந்தேக கொண்டை இவ்வளோ நாள் இருந்தாலுமே நாங்கள் ட்ரிப்லாம் போனதே இல்லை. அவங்க சித்தி விடவே விடாது. இப்போ ஏதாச்சும் ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஓகேவா? எங்கடி, நான் உள்ளுக்குள்ளேயே எங்கேயும் போனதில்லை. ட்ரிப்பு பார்க்கலாம், எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. நீ என்னமோ சொல்கிற, வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏதாவது ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஓகேவா? அப்போ போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், சும்மா தெறிக்க விடுறோம். ஓகேவா? டபுள் ஓகேடி. வாடா. என்னாச்சுடா, ஏன் அப்படி பார்க்குற? நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியலடா, என்னாச்சு? எதுக்கு பார்க்குற? புரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரிஞ்சாலும் தெரிலன்னு தானே சொல்லுவேன். ஃபஸ்ட் அந்த மெயிலில் எங்கே இருக்குது கம்பல்சரின்னு அப்படி எந்த வேர்டும் எனக்கு பார்க்கவே இல்லையே. எதுக்கு மெசேஜ் பண்ணிருக்க குரூப்பில் அந்த மாதிரி? உங்ககிட்ட தானே கேட்குறேன், எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. எதுக்கு அப்படி மெசேஜ் பண்ணன்னு சொல்லு. இல்லைடா, ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிளைண்ட் ஆஃபர் பண்ண ட்ரிப்பு. ஸோ யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. மேபி ஏதாச்சும் பர்சனல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லைனா சும்மா ஏதாச்சும் வரலன்னு சொன்னாங்கன்னா அதனால தான். எல்லோரும் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஹாப்பனிங்காக இருக்கும். அதனால தான்டா, வேறு எதுவும் இல்லை. ஓ, எல்லோரும் வரணும், யாரும் இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவா? ஆமாடா, கரெக்டு. யாரும் இந்த ட்ரிப்பு மிஸ் பண்ணுறக்கூடாதுல்ல, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்படி சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்கல்ல, அதனால தான்டா. நீ என்ன ஏமாற்றலாம், ஏன் இங்கே இருக்க எல்லோரும் ஏமாற்றலாம். ஆனால் உன்னையும் மனசாட்சியும் உன்னால் ஏமாற்றவே முடியாதுடா. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கும் தெரியும். எத்தனை நாள் இந்த வேஷம் நான் பார்க்குறேன், எத்தனை நாள் இதை மறைக்க போகிறேன்னு நான் பார்க்குறேன்டா. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 4 to 5 days ஆகிடுச்சில்ல வீடியோ போட்டு. என்னவோ தெரியலங்க, நான் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போத்துலேருந்து இஷ்யூலேயே போயிட்டுருக்கு. நான் எப்போல்லாம் ஓகே இனிமேல் ரெகுலராக போடலாம், இனிமேல் பர்ஃபெக்டாக போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ இப்போதைக்கு ரிசால்வ் ஆகிருக்குன்னு வேணால் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐஃபோனில் ஐஃபோனோட ஐடி ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ 1 yearக்கு நான் பண்ணிட்டேன். அதை வந்து என்னால் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஃபோன் என்ன ஆகிடுச்சுன்னா வரல. சரி, நான் வேறு ஒரு ஐஃபோன் வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா கேட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதுலேயும் வரல. ஸோ இது ஐஃபோன் பிரச்சனையா என்னன்னு எனக்கு எதுவும் புரியல. ஸோ இந்த ஆப் வந்து அப்போது ஒரு 4 to 5 days ஒர்க் ஆகலை. இப்போ நான் திருப்பியும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணணும். நான் ஆல்ரெடி 1 yearக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி இஷ்யூ எனக்கு வரும்னு தெரியாதுன்றதால ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து அகெயின் ஒர்க் ஆகுது ஐஃபோன்லேயே. நான் மெயிலெலாம் பண்ணியிருக்கேன். நான் மெயில் பண்ணதுனால ஒர்க் ஆச்சா இல்லை அதுவும் ஒர்க் ஆகிடுச்சா எனக்கு தெரியல. ஸோ ஆப் ஒர்க் ஆகிற வரைக்கும் ரெகுலராக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் நோ டிலே. ஒரு நாளுக்கு விட்டு ஒரு நாள், நாளைக்கு இன்றைக்கி அப்படியெல்லாம் எப்படியுமே கிடையாது. ரெகுலராக டெய்லி உங்களுக்கு இனிமேல் வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாளைக்குலேருந்து இல்லை நாளாரிலேருந்து டூர் ஒரு 3-2 days வந்து அந்த டூர் வீடியோஸ் தான் வரும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சந்தியா மகேஷ் சீன் வைங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்து நான் மெயினாக நிலா விஜய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் என்னால் மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ண நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சீன்ஸ்குள்ளே கொண்டு வரேன். மேபி இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸில் அவங்க சீன்ஸ் கொஞ்சம் மெயினாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.